Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாஜக தலைமையிலான ஆட்சி இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே மாற்றியமைத்து வருகிறது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டின் 34% நிலப்பரப்பையும் 25% மக்கள் தொகையையும் தங்கள் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தது. அதே சமயம் பாஜக அல்லாத கூட்டணி 60% நிலப்பரப்பையும் 70% மக்கள் தொகையையும் தங்கள் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தது. தொடர்ந்து 2018ஆம் ஆண்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 74% நிலப்பரப்பையும் 69% மக்கள் தொகையையும் தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. அதே காலகட்டத்தில் பாஜக அல்லாத காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 25% நிலப்பரப்பையும் 31% மக்கள் தொகையையும் தங்கள் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தது. 2026ஆம் ஆண்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 72% நிலப்பரப்பையும் 78% மக்கள் தொகையையும் தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துள்ளது. அதாவது 10இல் 8 இந்தியர்கள் பாஜக ஆட்சியில் உள்ளனர். காங்கிரஸ் மற்றும் பிற கூட்டணிகள் 22% நிலப்பரப்பையும் 22% மக்கள் தொகையையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன. இந்தியாவின் மொத்தமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 15இல் பாஜக தனித்து ஆட்சி அமைத்துள்ளது. மீதமுள்ள இடங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் ஆட்சி நடத்தி வந்த காங்கிரஸ் தற்போது கேரளத்தில் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது. கூடுதலாக ஜார்க்கண்டில் ஜேஜேஎம் கட்சியுடனும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியுடனும் சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது. மேற்கு வங்கத்தில் தற்போது பாஜக பொறுப்பேற்றுள்ள இந்த வெற்றி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு மசோதா நிறைவேற வேண்டுமென்றால் இந்திய அரசியலமைப்பின் 368வது பிரிவின்படி நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு ஆதரவு கட்டாயம். இப்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை நடைமுறைக்கே கொண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் 50% மாநிலங்களின் தீர்மானத்தின் மூலம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனம் சொல்கிறது. குறிப்பாக நாட்டின் அரசியலமைப்பின் 54, 55, 73, 162, 241 மற்றும் அத்தியாயம் 4இன் 5ஆம் பகுதி, அத்தியாயம் 5இல் 6ஆம் பகுதி, அத்தியாயம் 1இன் 11ஆம் பகுதி மற்றும் 7வது அட்டவணையில் உள்ள ஏதேனும் ஒரு பட்டியல் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றுக்கு மாநிலங்களின் ஒப்புதல் தீர்மானம் அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் 29 மாநிலங்கள் உள்ள நிலையில் சட்ட அமலாக்கத்திற்கு 14 மாநிலங்களின் ஒப்புதல் தேவையாகிறது. இந்த அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் அபார வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கும் மாநிலங்களின் எண்ணிக்கை 15ஆக கூடியுள்ளது. இது பிரதமர் மோடியின் செல்வாக்கு நாடு முழுவதும் பரவி வருவதையே உணர்த்தியுள்ளது. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஓர் அரசு தங்களுக்கு தேவை என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர்.